என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதாவது தயாரிக்கிறது பார்க்க போகிறோம் இன்றைக்கி. எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வந்து என்ன விதமான ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். ஆஸு, எம்சாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டு. இதில் ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, இந்த கலவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேன் மிக்சர்வாங்க. இந்த பேன் மிக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக போட்டுருவாங்க. ஃபுல்லாக போட்ட பிறகு ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து இந்த பேன் மிக்சர் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்வேயர் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வரும். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பிளாக்ஸ், இது இன்டர்லாக். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்லாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியிலேருந்து மேலே வரும். மொத்தம் 2 விதமான இன்டர்லாக் சைஸ் இருக்குது. 6 அல்லது 8 இன்ச்சு ரெண்டுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே இருக்கும். இது வந்து ஆரஞ்சு பிளாக்ஸ் அப்படின்னா, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு பிளாக்ஸு. இதை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி வந்து இப்படி வைப்பாங்க, அழகாக வைப்பாங்க. அதாவது ஒவ்வொரு 9 by லைனாக வைப்பாங்க. இது வச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் அடிக்க வச்சுக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அட்டி போட்டுருவாங்க. அட்டி போட்டு தண்ணி விடுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 வந்து வாட்டர் க்யூரிங் பண்ணுவாங்க. க்யூரிங் பண்ண பிறகு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சேல்ஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு வந்து இது எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க சொல்லிட்டு இவங்களே ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன். இந்த கன்வேயரில் வந்த கலவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேருந்து கீழே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினில் ப்ரெஸ்ஸிங் தருவாங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கல் இன்டர்லாக் கல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வரும். இந்த பிளாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கல்லை ஒரு மாடியிலேருந்து கீழே தூக்கி கல் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஆக்சுவலாக இருக்குது. இதில் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம 10 மாதத்தில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாதத்துலேயே இந்த வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் முடிச்சுலாம். இதுக்கு மெயினாக வந்து பிளாஸ்டிக் பண்ண தேவையில்லை. கீழே நம்ம பில்லர் மட்டும் பண்ணால் போதும், டக்குன்னு உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆகிடும். இப்போ மோஸ்ட்லி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இது. இவங்களே பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியுது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இன்டர்லாக் வால்ஸ், அது இன்டர்லாக் பிரிக்ஸும்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுவாங்க. உங்களுக்கு ஏதாவது சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பண்ண தேவையில்லை. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு செங்கல் வச்சு கட்டுறோம் அப்படின்னா பிளேயர்ஸ் வச்சு கட்டுறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பண்ணணும். பட் இன்டர்லாக் பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பிளாஸ்டிக் பண்ண தேவையில்லை. அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கும். ஒரு பிளாக்கும் ஜாயிண்ட் ஆகும். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு நிறைய ஆகிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக இவங்க வந்து கஸ்டமருக்கு வந்து வர்றதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரையல் காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இருக்கும், இன்டர்லாக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவலாக என்ன முடியலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். இதோட மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலி அண்ட் சிம்பிளிம்பாங்க. அதாவது ஈஸியாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு ஒரு 3 மாதத்தில் வந்து முடிக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம அஸ்திவாரம் போட்டு பில்லர் எழுப்பணும், அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து இது வந்து டக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலையாயிரும். இந்த மாதிரி வந்து அங்கே ப்ரொடக்ஷன் பண்ண கல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வந்து அட்டி போட்டுருவாங்க. ஆக்சுவலாக வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே உரைச்சி தருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து வெளியே வச்சு வாட்டர் க்யூரிங் பண்ணி ஸ்ட்ரென்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தருவாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12, 13, 14 முடிக்க போகும் அந்த ஸ்ட்ரென்த்து. ஒரு கல்லுக்கு வந்து 7 முடிக்கு இருந்தால் போதும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14, 15 முடிக்கு போகும். இந்த கல்லை மேலேருந்துக்கு போட்டால் கூட உங்களுக்கு ஏஜஸ் எதுவும் கிடையாது.